ஒரு லேப் நோ பவரான வந்துச்சு டெல் இன்ஸ்பிரியோன்னு 1 இயராக யூஸ் பண்ணாமல் பேட்ரி கனெக்ட் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க போல். கழட்டி பார்த்தபோது போர்டெல்லாம் அப்படி உப்பு ஏறி இந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த மாதிரியே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கேருந்து ஜிமோசிலேருந்து லீக் ஆகி இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துருக்குது. ஹலோ வியூவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெல்லு இன்ஸ்பிரான் லேப்டாப், அதாவது 3558 சீரீஸு. இந்த சீரீஸ் அதனுடைய லேப்டாப்புடைய மதர் போர்டு தான். சரிங்களா? இப்போ நம்ம என்னென்னா, இது வந்து ஒரு டீலர்கிட்ட தான் வந்திருக்கு. அவங்க இந்த போர்டை வந்து டேக் அவுட் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு, இது வந்து வாட்டர் டேமேஜ்னால் வந்திருக்கு அவங்களுக்கு. ஆமாம், அதனால் உங்களுக்கு வந்து வாட்டர் டேமேஜ்னால் உப்பு படிஞ்ச மாதிரி எல்லா மதர் போர்டு எல்லா சைடுமே உப்பு படிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அவங்க எனக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. பிஃபோர் அண்டு ஆஃப்டர் அந்த இமேஜ் நான் உங்களுக்கு வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஆன் ஆகலை. அவங்க கஸ்டமர் என்ன கொடுத்துருக்காங்க, நோ பவர் ஆன் ஸ்டேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. டீலரை நமக்கு அந்த ஸ்டேட்டில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே ஐபிஎல்லாம் போட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க டீலர். ஏன்னா அவங்க தானே டேக் அவுட் பண்ணது. அதனால் அவங்க எல்லாமே ஐபிஎல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி பெர்ஃபெக்டாக நமக்கு மதர் போர்டு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் எந்த ஃபிசிக்கல் டேமேஜுமே கிடையாது. எந்த ஐசி வந்து ஃபர்ன் அவுட் ஆகலை. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த சைடும் பாருங்கள், எந்த ஃபிசிக்கல் டேமேஜுமே கிடையாது. ஸோ இது வந்து ஆன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷனில் தான் அதிகமாக உப்பு படிஞ்சிருக்கு. இது என்னென்னா கோர் செக்ஷனு. இந்த செக்ஷன் வந்து 2 பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஜிஎஃப்எக்ஸ் பேஸ் ஒன்று, இன்னொன்று வந்து கோர் பேஸ் ஒன்று. 2 பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது 5 வோல்ட் செக்ஷனு, 5 வோல்ட் 3 வோல்ட் செக்ஷனு, இது ரேம் செக்ஷனு. சரிங்களா? இது வந்து 1.8, இது வந்து உங்களுக்கு வந்து பிசிஹெச்சோட கோரு. சரிங்களா? இப்போ இது என்னென்னா சார்ஜிங் செக்ஷனு. ஸோ இந்த செக்ஷனில் 1 by 1 நம்ம வந்து கோல்டு டெஸ்ட் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், மல்டிமீட்டரை பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் மோடில் போட்டாச்சு. ஓம்ஸ் மோடில் போட்டு நெகட்டிவ் ப்ரெப் வந்து அதாவது காமன் கிரவுண்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது 0 உங்களுக்கு இங்கே பாருங்களேன், இது 1.8. சரிங்களா? 1.8 வந்து கிலோ ஓமில் இருக்குது. ஓகேவா? இது பாருங்கள், 300 சம்திங் வருது. இது வந்து உங்களுக்கு வந்து கோரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லோ ஓம்ஸில் தான் இருக்கும். அதனால் ஒன்றும் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? கோர் வந்து எப்போவுமே லோ ஓம்ஸ் தான் இருக்கும். 0 தான் இருக்கக்கூடாது, அட்டர் 0 தான் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து பேட்ரி. இது பேட்ரி காயில் வந்து ஹை ஓம்ஸில் இருக்குது. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆமாம் 3 வோல்ட்டு ஹையில் தான் இருக்குது, 5 வோல்ட்டு ஹையில் தான் இருக்குது. ரேமும் பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஷார்ட்டு எதுவுமே கிடையாது. மதர் போர்டில் வந்து ஷார்ட்டுமே எதுவுமே இல்லை. அதாவது 19 வோல்ட்டு ஷார்ட்டு கிடையாது. அதாவது 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு ஷார்ட்டு இல்லை. 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு 1.8 கோர் வோல்ட்டு இந்த செக்ஷனில் உங்களுக்கு ஷார்ட் இல்லை. அதாவது ரன் பவரில் எதுவுமே ஷார்ட்டு கிடையாது. இப்போ இது வந்து மெயின் பவரில் தான் இப்போ ஷார்ட் இருக்குது உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து போர்டு வந்து ரன் ஆகலை. சரிங்களா? நம்ம ஸ்டாண்ட் பை செக்ஷன்லேயே ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நம்ம வந்து இது வந்து என்னென்னா பேட்ரி சென்சார் இங்கே இருக்கிறது என்னென்னா, சரி இது வந்து என்னென்னா இதுதான் மெயின் சென்சார் வந்து இதுதான் மெயின் சென்சார். கரெக்டாக இருக்குது. மெயின் சென்சாரில் லோ ஓம்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி சென்சாரில் பார்த்தீங்கன்னா ஹை ஓம்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது வந்து 19 வோல்ட்டு ஷார்ட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். எந்த செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து 19 வோல்ட்டு ஷார்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு.
பட் என்னென்னா போர்டு வந்து அதே கண்டிஷனில் தான் இருக்குது. 19 வோல்ட் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. 19 வோல்ட் ஷார்ட்டில் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா போர்டு வந்து ட்ரிகரிங் எடுக்கலை. இப்போ என்னென்னா ட்ரிகரிங் எடுக்கும் போது நமக்கு இந்த ஐஓ சைடு செக் பண்ணும்பொழுது இந்த ஐஓவோட விசிசி, அதாவது ஐஓவோட விசிசி வந்து லோ ஓம்ஸில் இருக்குது. ஐஓவோட விசிசி லோ ஓம்ஸில் இருந்துச்சுன்னா மேபி ஐஓ ப்ராப்ளமாக இருக்கும். சரிங்களா, ஐஓவோட விசிசி வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஐஓவோட விசிசி ப்ராப்ளமாக இருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து எல்டிஓ செக்ஷன், இந்த எல்டிஓ செக்ஷனில் உள்ள கேப்ஸ் ஏதாவது லீக்கேஜில் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நான் செக் பண்ணும்பொழுது அந்த கேப் லீக்கேஜுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து எனக்கு மேலே ஐஓ மேலே தான் டவுட்டு. பார்க்குறேன்னு ஃப்ரெண்ட்ஸ், ஐஓ வேணால் நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஐஓவும் மாற்றியாச்சு. இந்த ஐஓவும் இப்போ மாற்றியாச்சு. இப்போ போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ரேம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் கீட்ஸிங்கெலாம் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து யூஎஸ்பி கேபிளும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அடாப்டரையும் கனெக்ட் பண்ணுவோம். பாருங்கள், அடாப்டரை கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அங்கே டிசி ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 0.037 இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்களா, பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து வோல்டேஜ் வந்து பவர் சுவிட்சுக்கு வந்து 3.3 வோல்ட் வரும். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் பவர் சுவிட்சுக்கு வந்து 3.2 வோல்ட் வருது. சரிங்களா, இப்போ வந்து போர்டை ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. போர்டு ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், போர்டு ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், ஃபேனை ஸ்பின் எடுத்துருச்சு. இங்கே டிஸ்பிளே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், டிஸ்பிளே ப்ளோ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுற வீடியோ. ஓகே, தேங்க்யூ.